அற்புரியான யூனிவர்சிட்டி இதில் இருந்து நாங்கள் பேசுகிறோம். ஸோ நாங்கள் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பேராசிரியர்களாக நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். இங்கே நாங்கள் அந்த தமிழ் மண்ணை விட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று தமிழ் கலாச்சாரம் எங்களுக்கு அது வந்து வேணும், ஜல்லிக்கட்டு வேணும். மற்றபடி மற்ற இது எல்லாம் எங்களோட தமிழ் பாரம்பரியத்தை வந்து யாரும் வந்து தடை செய்யக்கூடாது. அதுக்கு வந்து எங்களோட முழு ஆதரவு எப்போதுமே உண்டு. மாணவர்கள் போராட்டம் வந்து முக்கியமாக வந்து ஒரு நல்ல முடிவை எட்டு வரை நம்ம போராடும். உங்களுக்கு வந்து எல்லா உலக நாட்டில் தமிழை இல்லாத இடமே கிடையாது, எப்பயுமே எங்கேயுமே கிடையாது. எல்லா நாட்டில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரும், வந்துட்டு தான் இருக்கும். தமிழ் வெல்லட்டும், வாழ்க தமிழ். தமிழ் மக்களே, இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தருணம். இப்போதான் வந்து உலகமே வந்து நம்மள தமிழர்னா யாருன்னு பார்க்குது. 10,000 அதாவது நம்மளுடைய தொன்மையான வரலாறு மறந்துட்டு இன்னைக்கு தமிழனை முற்றிலுமா அடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாத்துக்குமே இருந்த ஆதங்கம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வெளிப்பாடா இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்கணும். இது வந்து ஒரு முடிவு கிடையாது, இதுதான் தொடக்கம். இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பின்னாடி இருக்கு. அது எல்லா பிரச்சனைகளையும் நாம தீர்வு காணணும். ஜல்லிக்கட்டு மட்டும் நாங்க போராடல, இது வந்து ஒரு தொடக்கம் தான். இன்னும் எங்களுக்கு வந்து காவேரி பிரச்சனை மேற்கொண்டு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காணணும். ஆனா இது வந்து ஒரு தொடக்கம் தான். இதோட இந்த போராட்டம் வந்து ஒரு முக்கிய தீர்வு நமக்கு கிடைக்கணும். இதை வச்சு நல்ல தமிழ் சமூகம் வந்து நம்ம உருவாக்கணும். நம்ம இழந்த பாரம்பரியத்தை மீட்கணும். நம்ம அடையாளத்தை அழிச்சிட்டாங்கன்னா நம்ம இனம் அழிஞ்சிரும். அதனால நம்ம யாரை விட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் எல்லா தமிழர்களும் செய்வாங்க. எல்லாமே இருக்கும். தமிழ் கலாச்சாரத்தின் ஆதாரமான ஒன்றுதான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்போம். ஜல்லிக்கட்டின் பின்புறத்தில் நமது விவசாயம் மற்றும் நமது தமிழ் கலாச்சாரம் அடங்கியுள்ளது. எனவே நமது தமிழ் கலாச்சாரத்தை நாம் இளைஞர்களாக நாம் ஒன்று சேர்ந்து காப்பாற்றுவோம். நமது தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நம் வருங்கால சந்ததிகளாகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் இறுதி மூச்சுள்ள வரை போராடுவோம். போராடி வெற்றியும் பெறுவோம். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நாம் தமிழாக இருக்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜல்லிக்கட்டுக்காக தாய் திருநாட்டில் மாணவர்களால் முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நேரும் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒன்று கூடுகிறோம். ஜல்லிக்கட்டு மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, வெளிநாட்டு அரசியல் இருக்கு. என்னைக்கு குளோபலைசேஷன் கொண்டு வந்தாங்களோ அதுல இருந்து நம்மளுடைய இனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அறுப்பதற்கான வேலையை வந்து நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஏற்பட்டிருக்கிற தன்னெழுச்சியை பெருக்கும் விதமாக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடி இந்த போராட்டத்திற்கான எல்லா முயற்சியும் எடுத்து வருகிறோம். அதற்கு முழு ஆதரவையும் நாங்கள் கொடுப்போம். ஜல்லிக்கட்டு மட்டும் இப்போதைக்கு எங்க பிரச்சனை, இதை தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தீர்வும் வரும் அப்படின்ட்டு மாணவர்கள் சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு நம்பக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் செயலும் த்ரூ தமிழ்நாடு ஒரே மாதிரி தான் இருக்கு. யாருமே ஜல்லிக்கட்டு மட்டும் போதும், எனக்கு இந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்தா போதும், அந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படி யாரும் எதிர்பார்க்கல. த்ரூ தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு மட்டும் போராடாமல் எல்லா பிரச்சனையும் இந்த மாதிரி மாணவர்கள் போராடுவாங்க. வெளிநாடு வாழ் தமிழர்களாகிய நாங்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க தமிழ்.